ஒரு மாதத்திற்கான குடும்பத்தினரின் 10 கடமைகள். 1. மாதம் ஒரு முறை வரவு செலவு எழுத வேண்டும். மாத வருமானத்திற்குள் செலவுகளை கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும். தேவையான மற்றும் அவசரமான செலவுகளை மட்டும் செய்ய முடிவெடுக்க வேண்டும். 2. வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்கள், காய்கறிகள் மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களை சரியாக வாங்குதல் வேண்டும். மொத்தமாக வாங்கும் போது விலை குறைவாக கிடைக்கும். அது போன்று வாங்கி வைத்துக் கொள்வது நல்லது. 3. குழந்தைகளின் பள்ளி படிப்பு, வீட்டு பாடங்கள் மற்றும் திறமை சார்ந்த பிற நடவடிக்கைகளில் கவனம் செலுத்த வேண்டும். குழந்தையின் ஆசிரியரை நேரில் சந்தித்து குழந்தையின் கல்வி திறன், நல்லொழுக்கம் போன்றவற்றை தெரிந்து கொண்டு குழந்தைகளை வழிநடத்த வேண்டும். 4. குடும்பத்தினரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி வழக்கமான மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் தடுப்பூசிகளுக்கு ஏற்பாடு செய்தல் வேண்டும். மருத்துவ ஆலோசனைகளை மிக கவனமாக கடைபிடிக்க வேண்டும். 5. வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். மின் விளக்கு, மின்விசிறி போன்றவற்றை கவனமாக சுத்தம் செய்ய வேண்டும் மற்றும் தேவையான பழுதுபார்ப்பு வேலைகளை செய்தல் வேண்டும். மின்சாரம், தண்ணீர் போன்ற பில்களை செலுத்த ஞாபகமாக குறித்து வைத்து கொள்ளல் வேண்டும். 6. வரி கட்டுதல், உரிமம் புதுப்பித்தல், வேலை வாய்ப்பு சார்ந்த அட்டைகள் மற்றும் சான்றிதழ்களை புதுப்பித்தல், வாகன இன்சூரன்ஸ் மற்ற பிரீமியங்கள் ஏதேனும் இருப்பின் அதனோடு வங்கி கடன் தவணைகளையும் நினைவுடன் செலுத்திவிட வேண்டும். 7. வீட்டில் நடக்கும் சிறிய விழாக்கள் அல்லது உறவினர்களின் வீட்டு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றல் வேண்டும். மாதத்திற்கு குறைந்தது ஒரு முறையாவது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்து உதவ வேண்டும். 8. சேமிப்பின் அவசியத்தை குழந்தைகளுக்கு உணர்த்த வேண்டும். எதிர்கால தேவைகளுக்காக சேமிப்பது, காப்பீடு அல்லது பிற முதலீடுகளில் கவனம் செலுத்துதல் வேண்டும். ஏழைகள் மற்றும் தேவைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்வது நல்ல முயற்சியாகும். 9. குடும்பமாக சேர்ந்து பிரார்த்தனை அல்லது ஆன்மீக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். குடும்ப வழக்கப்படி குறிப்பிட்ட வழிபாடுகளை செய்து முடித்தல் வேண்டும். 10. குடும்பத்துடன் வெளியே செல்வது, திரைப்படங்கள் பார்ப்பது, குழந்தைகளை பூங்காக்களுக்கு அழைத்துச் செல்வது போன்ற மனமகிழ்வு நடவடிக்கைகளுக்காக நேரம் ஒதுக்குதல் வேண்டும். இவை அனைத்தையும் சரியாக கடைபிடித்தால் நீங்கள் இருவரும் ஒரு சிறந்த பெற்றோராகவும், உங்கள் வயதான பெற்றோருக்கு சிறந்த பிள்ளைகளாகவும், சொந்தங்களுக்கு சிறந்த உறவுகளாகவும் இருக்கிறீர்கள் என்பது உண்மை. உங்களுக்கு எங்களது அன்பான வாழ்த்துக்கள். புதிய தொழில்நுட்ப வரலாறுகளையும் வேலைவாய்ப்பிற்கான தேர்வு எழுதுபவர்களுக்கு தனித்திறன் வளர்க்கும் ஆலோசனைகளையும் தெரிந்து கொள்ள AD Systems சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.